உறவினர் முன்னிலையில தான் இப்போ இந்த சம்பவம். அப்போ உறவினர் முன்னிலை இல்லை, அவங்க வந்து ஸ்டேஷனுக்கு பின்னாடி போய் அவங்க ஒரு மறைவான இடத்துல வச்சு அடிக்கும் பொழுது உறவினர் வந்து செல்ஃபோனில் வீடியோ எடுத்திருக்கான். அது அப்போ தகவல் வரல, இப்போ வந்து அது வந்து தகவலாக வந்து சேர்ந்துருக்கு. ஸோ அப்போ உறவினர்களும் சிலர் வந்து கூடவே போய் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ உறவினர்கள் வந்து இங்கே கூட்டமாக வர்றாங்கங்கிறதுக்காக அவனை தனியாக எடுத்துகிட்டு போய் விசாரிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ தனியாக போயிட்டு அங்கே விசாரிக்கிற பொழுது அவனுக்கு வந்து மிளகாய் பொடி கலந்த தண்ணீரில் வந்து மிளகாய் பொடி கலந்து கொடுத்து இதை குடிடா தொண்டையெல்லாம் எரிச்சல் அவனை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அப்போ அன்றைக்கி நைட்டு வந்து விசாரிக்காத முடியல, இவனை வந்து அங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் டீம் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஸ்பெஷல் டீம் ஏன்னா கோயில் பந்தோபஸ்துக்கு ஆட்கள் இல்லாதனாலேயோ அல்லது கிரைமை விசாரித்தா ஒரு ஸ்பெஷல் டீம் விசாரிக்கணும்னா ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து சில ஸ்பெஷல் பார்ட்டின்னு ஒரு ஆள் இருக்காங்க. அந்த ஸ்பெஷல் பார்ட்டியில் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் 5 பிசி இருக்காங்க.